என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. இது நெகட்டிவ் தான், ரெண்டு நெகட்டிவ் தான். அடிக்கடிக்கு இப்படி கூப்பிட்டு இருந்தா நம்ம கான்சென்ட்ரேஷன் போகல. வேற எதிர்பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கான நல்லா இருக்கும். ஆனா அது இல்ல. சேட்டா சேட்டா என்ன சேட்டான்னு இவ்வளவு மட்டும் தான் கூப்பிடுவான். சேட்டான்னு கூப்பிடணும், அது தெரியாது இவளுக்கு. சேட்டா சேட்டா பேட்டா எங்க மாத்துறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். தமிழ் வந்து திணறுவாரு. அதெல்லாம் இவ சும்மா சொல்றதா? நான் தமிழ் நல்லா பேசுவேன், கேட்ட நல்லா இருக்கு, நல்லா பேசுவேன். கேட்ட நல்லா இருக்கா? கேட்ட என்ன கேட்ட? நல்லா தான் பேசுவேன்னு சொன்னேன்ல. அவன் நான் நல்ல பிள்ளையா? கிடையவே கிடையாது. ஒருத்தங்களை இரிட்டேட் பண்றது, அடிக்கிறதுல, ஒருத்தங்களை செட்ல டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் எல்லா நான்சென்ஸும் பண்ணுவான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். ஸ்நேகிதிகளுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஷூட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம்னா, சிங்கப்பெண்ணே நல்லா டிஆர்பியில் ஹையஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷூட் செட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதில் ஒரு க்யூட்டான ஒரு பேரை தான் வந்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ஓகே, இது ஒரு வந்து ஃபன் செக்மெண்டா கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல் அண்ட் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ரோஸ்ட் பண்ற மாதிரி இப்ப பண்ண போறீங்க கேம்ல. ஓகே, நீங்க சாரை ரோஸ்ட் பண்ணணும், சார் உங்களை ரோஸ்ட் பண்ணுவார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணி நீங்க 2 நிமிஷம் உங்களை பார்க்கும் போதே வந்து ஜாலியான ஒரு இதா வைப்ல தான் இருந்தீங்க. பட் கண்டிப்பா ஒரு ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செட்ல. சோ இஸ் பேசிக்கலி இஸ் மலையாளி. அவருக்கு தமிழ் வந்து திணறுவாரு. அதெல்லாம் இவ சும்மா சொல்றதா? நான் தமிழ் நல்லா பேசுவேன், கேட்ட நல்லா இருக்கு, நல்லா பேசுவேன். கேட்ட நல்லா இருக்கா? என்ன கேட்ட? என்ன கேட்ட? நல்லா தான் பேசுவேன்னு சொன்னேன்ல. சூப்பரா பேசு. பாத்தீங்களா, சூப்பரா பேசுனாரா? சும்மா கலாய்க்கிறதுக்கு மட்டும் தான் சொல்லுவான். ஆனா தேவை இருக்கிற இடத்துல நான் நல்லா பேசுவேன். ஓகே, அவ்வளவு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஆமா, அது உண்மைதான். தேவையான இடத்துல நல்லா பேசுவாரு. என் கூட நடிக்கும்போது தப்பு தப்பா பேசுவாரு. சரி, ஓகே. ஆப்போசிட்ல நான் சிரிக்கணும்ல. அது இவன் கூட நிக்கிறான்ல அப்படி. இவன் நீ இல்லாத டைம்ல எல்லா டைமும் பர்ஃபெக்ட்டா வரும். ஓகே, இருக்கிற ஓகே. டைம்ல தான் சண்டை வேணாம். சரி, ஓகே. நீங்க இவ்ளோ ஆர்கியூமென்ட் போறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் பேர்லாம். ஓகேவா? நீங்க அவரை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும், அவர் உங்களை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. நான் பாசிட்டிவ் சொல்லும்போது பாசிட்டிவ், நெகட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவ். புரிஞ்சுதா கேம்? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றீங்க? நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே. அப்படியே நிறைய வச்சிருக்கியோ, நெகட்டிவ் தான் ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். நீங்க பேசிட்டே இருக்கணும், நான் நெகட்டிவ் சொல்லுவேன், அப்படியே மாறிடணும். ரொம்ப கேரிங்கா இருப்பா. ஓகே. ரொம்ப பாசமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டைம்ல கேப்பா. நெகட்டிவ். அடிக்கும்போது அடிக்கடி சிரிக்க வைப்பா. ஆமா, அது நெகட்டிவா? ஆமா, நம்ம சிரிக்கிறோமா? திட்டுவாங்களால. ஓகே, ஓகே. சிரிக்க வைப்பா அடிக்கடிக்கு. அதுதான் மெயின். ஆனா செட்ல இவங்க சிரிக்க வைக்கிற மாதிரி தெரியல, நீங்களே வந்து இவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி தெரியாது. அவர் ஒரு பெரிய இவவே இருக்கா. எப்படி தெரியுமா? இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது சேட்டா சேட்டா என்ன சேட்டான்னு இவ்வளவு மட்டும் தான் கூப்பிடுவான். சேட்டான்னு கூப்பிடணும், அது தெரியாது இவளுக்கு. சேட்டா சேட்டா சேட்டாவா? CHETA. சரி, ஓகே. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்குள்ள போங்க. இன்னும் இது நெகட்டிவ் தான், ரெண்டு நெகட்டிவ் தான். அடிக்கடிக்கு இப்படி கூப்பிட்டு இருந்தா நம்ம கான்சென்ட்ரேஷன் போகல. வேற எதிர்பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கான நல்லா இருக்கும். ஆனா அது இல்ல. ஐயே. சரி, நீங்க சொல்லுங்க சார் பத்தி. பாசிட்டிவ் அப்படின்னா இஸ் such a wonderful man. ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. ரியாக்ஷனை பாருங்க. அவனுக்கே நம்ப முடியல அப்படி சொல்றேன். அப்படி ரொம்ப நல்ல பிள்ளை. யாரு ஜாலியா பேசினா யாருக்கிட்டயுமே சண்டைக்கு போக மாட்டான். யாராவது திட்டுனா கூட பரவாயில்ல போயிட்டு அப்படி போயிடுவான். அதனால நெகட்டிவ். அவன் நான் நல்ல பிள்ளையா? கிடையவே கிடையாது. ஒருத்தங்களை இரிட்டேட் பண்றதுல, அடிக்கிறதுல, ஒருத்தங்களை செட்ல டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் எல்லா நான்சென்ஸும் பண்ணுவான். அதனால எனக்கு டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பண்ண மாட்டாரு, சும்மா சொன்னேன். அதே மாதிரி வந்து கேர் எடுத்து பேசுவான். ஓகேவா, நீ கம்ஃபர்டபுளா இருக்கியா? அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டான். ஃபுல் நெகட்டிவ் தான். கேரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் ரியாக்ஷன் தான் வந்து மாசா கொடுத்துருக்காரு. நான் இவ்வளவு நாள் என்ன கேர் பண்ணலையா? இவ்வளவு நெகட்டிவ் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு நாள் கேர் பண்ணது இவ்வளவு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுதான் பேர் நெகட்டிவ். நான் காட்டுற பாசம் இவளுக்கு புரியாது. அப்புறம் என்ன தெரியுமா?
நான் பாவாதா கேரக்டர் சரவணன் ரொம்ப பாவம் இருக்கான். இவா ஏய் என்னங்க உனங்க இப்படி பயப்படுத்துற மாதிரி தான் இவா ரியல் லைஃப்ல இப்படிதான், இந்த கேரக்டர்ல இப்படிதான். ஓகே ரியல் இது வந்து கோகிலா ஆக்சுவலா அப்ராணி. ரியல் லைஃப்ல நான் அப்படி கிடையாது. அப்புறானியா ரியல் லைஃப்ல அப்புறானியா கோகிலாவா? ஓகே சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து நீங்க ரொமான்டிக்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னனால வராதனால சொல்றேன், அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். சொன்னதுனால ஒரு ட்ரை பண்ணிடலாமே. வராது ஒரு மூவி ரீக்ரியேட் பண்றீங்க இந்த இடத்துல. மேம் யூ கேன் டூ இட் மேம். வராதுன்னு சொல்றாங்க. எனக்கு வராதா அவருக்கு வராதா அவருக்கே தெரியும். என்ன பண்ணணும் இப்போ? ஏதாச்சும் ஒரு மூவி ரீக்ரியேட் பண்ணுங்க இந்த இடத்துல. நீதான் ஜட்டா சொல்லணும். சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைச்சது இல்ல, உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சது இல்ல. அந்த டயலாக் வந்து ரீக்ரியேட். ஓகேவா? ஓகே ஓகே. நீ இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சது, ஆனா லவ் பண்ண நினைச்சது. கொஞ்சம் சவுண்டா லவ் பண்ணனும்னு நினைச்சியா? ஐயோ பார்த்து சொல்ல முடியல எனக்கு, அதான் மெயின் பிரச்சனை. பாக்காத அவங்கள பாத்து. இதுல தோத்துட்டீங்கன்னா அசிங்கமா இருக்கும் சார். தோத்துற கூடாது. ஓகே. நான் லவ் பண்ணணும்னு நினைச்சது இல்ல, ஆனா உன்னை பார்த்த பிறகு லவ் வருதுடா. சரி ஓகே நீங்க என் பக்கம் வராங்க. எனக்கு ஏதாவது படம் சொல்லுங்க அவருக்கு சொன்ன மாதிரி. பெண்களுக்கு இல்ல, ஆண்கள் தான் பெண்கள் பின்னாடி வரணும். பெண்கள் ஆண்கள் பின்னாடி போக மாட்டாங்க. நானா சொல்லணுமா? வரலையே, வேணாமே. ட்ரை பண்ணிதான் ஆகணும். ட்ரை பண்ணிதான் ஆகணும். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது. நிறைய விஷயத்துங்களால மறைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது. சொல்லு. என்ன ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்குது, அத நான் சொல்றேன். சார் அழகா ரசிச்சிட்டு இருந்தாரு. பட்டர்ஃப்ளை பறக்குதுக்கு ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி சொல்றா. இதான் மெயின் பிரச்சனை. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா என்ன எக்ஸ்பிரஷன் போடுறேன்னு. எக்ஸ்பிரஷன் போட்டா சரி. சரி கண்டினியூ. முடிச்சிருங்க அவ்வளவுதான். கண்டினியூ. இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், நீங்க எனக்காக பண்ற சாக்ரிஃபைஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் சும்மா அப்படியே கீழே விழுந்து தேங்க் யூ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி கொடுத்துருங்க மேம். ஏதாச்சும் லைட்டா கீழே கை இஞ்சு. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. சரி இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். நான் சில ஒரு பிக்சர்ஸ்லாம் காமிப்பேன். ஸோ அதை நீங்க செஞ்சு காமிக்க போறீங்க. நோன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு தேடி பறக்கி ஈஸியான ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு தேடி போய் ஈஸியானது. சரி ஓகேவா? ஃபுல்லா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சொல்றோம். இந்த இது மாதிரி செஞ்சு காமிக்க போறீங்க. இங்க வா. கம் ஹியர். நெச்சமா கிண்டறா. ஓகே கரெக்ட் இல்ல? கரெக்ட். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நீங்க வந்து பா அப்படினு சொல்லுவீங்க. வாய்ப்பில்ல, நான் பண்ணிடுவேன். ஓகே ஐ ஹேவ் தட் வில் பவர். அவர் பண்ண மாட்டாரு. முடியுமா? என்னால முடியும். இங்கயா? உங்களால முடியுமா? நான் தானே இது கை வச்சு நிக்கிறோம். சரி வாங்க. ஓகே. சிங்கப்பெண்ணை வந்து இப்ப பார்க்க போறாங்க. சீரியல்ல மட்டும் இல்ல. அவர் என்ன ஏதாவது கீழ தள்ளி விட்டாரு, அவர் முதுகுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நான் பொறுப்பு இல்ல. ஓகே ரெடியா? ரெடி. இருக்கு. ஓகே எஸ். ஒண்ணு போஸ். எஸ். எங்க நீ உட்கார்ந்திருக்கீங்க? ஏய் நைஸ். நீ காலை இப்படி வச்சிருக்கியா? இப்படி வெச்சனா நீங்க தாங்க மாட்டீங்க. நான் இப்படி எடுக்கிறதுக்குள்ளே நீங்க நான் இல்ல, நான் போஸ்ட் எடுத்தேன். ஓகே தானே? போதும். ஈஸியானது. தேர்ட். ஓகே. ஹைட் பத்துமா? ஷோல்டர் வச்சுலாம். ஷோல்டர்ல தலையில. ஓகே. ரெடி. வா. குண்டு சட்டி. இது வந்து கிளாஸ் இல்லனாலும் பரவாயில்லை. நீங்க இந்த இத கொடுங்க. ரெடி. ஓகே. அவங்க பாக்குறாங்க உங்க மூஞ்சி எப்படி. அவ்வளவு கேவலமா நான் பண்ணல. அவர் எங்க போவாரு? ஜட போட்டுருக்க. நீ குனியணும். ஏன் லெவலுக்கு வரணும். ஓகே.
பிடிச்சோம் ரெடி ஆ சரி ஓகே இது மட்டும் லாஸ்டா அது உட்கார்ந்த இடம் வேணுமே. உட்கார வேணாம் ஸ்டாண்டிங் நீங்களே பண்ணுங்க நீங்க என்ன அதே கிரியேட் பண்ண சொல்ல அந்த போஸ்ட் தான் கொடுக்க சொன்னாங்க டெடிகேஷன் யார் உந்தான்? ஓகே. என் முடி இல்ல உங்களுக்கு முடி இருக்கா இப்படி தெரியுங்களா இப்படி ரெடியா? பாருங்க. மூக்கு கீழே வைக்க சொன்னா வாயில வைக்கிறேன் ஓகே சூப்பரா பண்ணீங்க. சரி இப்போ இந்த ஒரு கேம் என்னன்னா நீங்க ஆங்கரா இருப்பீங்க, அவங்க உங்களோட கெஸ்ட். ஓகேவா? இது வரைக்கும் என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதை இப்ப தீர்த்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல சார் ஆங்கரா இருப்பாங்க, நீங்க கெஸ்டா இருப்பீங்க. ஓகேவா? பலிக்கு பலி அந்த மாதிரி. பலிக்கு பலி. ஓகே ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். நான் தான் கெஸ்ட். ஆமா நீதான் கெஸ்டா நான் ஆங்கரா. ஆமா. சரி ஓகே. ஷோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஹாய் ஹலோ வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சிங்கப்பெண்ணை செட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து தி கிரேட் ஆர்டிஸ்ட், தி கிரேட் மாஸ் ஹீரோ சரவணனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். எப்படி சார் செட் ஃபுல்லா மொக்க வாங்கிக்கிட்டே இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? அது நம்ம தொண்டை ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்ல உன்ன மாதிரி ஃப்ரீ கிடையாதுல்ல, அதனால அப்போ செட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. நாங்க உண்மையில ரொம்ப பிரில்லியன்ட் அண்ட் டேலண்டட் அண்ட் எக்ஸலண்ட் கை தான். சார் பார்க்கல அதனால தானே இப்படி பேசுறேன். சரி ஓகே அடுத்த கேள்வி. அண்ட் எப்படி சார் தமிழ் தெரியும்னு சொல்றீங்க, நான் பாதி வளர்றீங்க. எப்படி அது எப்படி தமிழ் தெரியாமலே ஒரு பந்தா தமிழ் நல்லா பேசுறேன் சூப்பரா பேசுறேன் அதெல்லாம் எப்படி பண்றீங்க? அது கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து தமிழ் தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஆக்சுவலி உங்களை விட எல்லாரும் நல்லா பெட்டரா தான் பேசுறாங்க. ஆனா பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. நான் பெட்டரா தான் தமிழ் பேசுறேன், அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா ஜாலியா இருக்கும்போது நம்ம இப்போ நான் கன்னடா பேசுறேன், மலையாளம் பேசுறேன், அப்ப தமிழ் பேசும்போது சில ஒரு 10% மிக்ஸ் ஆகும்போது எனக்கு ஜாலியா இருக்கும். இப்போ வந்து நீங்க ஆங்கர் பண்ண போறீங்க, மேம் வந்து உங்களோட ஷோ கெஸ்ட். ஓகே ஓகேவா? வணக்கம் ரசிகர்களே. சாரி இப்படி எடுத்தா நம்மள கூப்பிட்டுருவாங்க. டக்குனு பண்ணு. வணக்கம். சென்னையில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் தன் நடிப்பில் மக்களை அதிர்க்க வைத்தா பிரபலமான நடிகை சிந்துஜா நம்ம கிட்ட பேச போறாங்க. சிந்துஜா எப்படி ரொம்ப ஷார்ட் டைம்ல இவ்வளவு பெரிய பிரபலமான நடிகை ஆயிங்க? எப்படி நீங்க இந்த இவ்வளவு ரொம்ப பிஸியான டேஸ் எல்லாம் மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா என் கூட இருக்க கோ ஆர்டிஸ்ட் வந்து மொக்கையா நடிப்பாங்க, அதனால நான் ரொம்ப பிரபலம் ஆயிட்டேன். கோஆர்டிஸ்ட் என்னதான் நீ மீன் பண்றீங்களோ? நீங்க இப்போ நீங்க ஆங்கர். சாரி இருந்தாலும் சாரி, நான் ஆங்கர் என்ன இவரு மீன் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் அந்த கோஆர்டிஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணதுனால நீங்க ரொம்ப பிரபலமானீங்க. அந்த கோ ஆர்டிஸ்ட் என்னங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே இருந்தாலும் மக்களே நீங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இவரு இன்னும் பெரிய பெரிய இவருக்கு ஆக்டிங் தான் வரலன்னு பார்த்தா ஆங்கரிங் வரல. வெரி குட் சேட்டா. தேங்க் யூ. ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு கேம் சொல்லும்போது நோ சொல்லாம எங்களுக்கு எஸ்ன்னு சொல்லி எங்களோட நேயர்களுக்காக அவ்வளவு சூப்பரா பண்ணீங்க. உங்க ஹெக்டிக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தெரிஞ்சு எங்களுக்காக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. ஓகே எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு செக்மெண்ட்ஸ் எல்லாமே? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க் யூ சார். Thank you. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்லேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.